அனைவருக்கும் அன்பான என் இனிய சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பப்பாளி காய், பப்பாளி பழங்கள் இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பப்பாளி காய் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பயன்கள் இருக்குது அப்படின்னா, பப்பாளி காய் நல்லா மேல்தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வேக வைக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சால்ட்டு, உப்பு ரொம்ப குறைக்கணும். அப்படி வேக வைத்து அந்த தண்ணியை இருத்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் ஜீரகம், வெள்ளுள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், குருமிளகு, அதாவது கடமிளகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது, கருவேப்பிலை, மல்லி இலை, இதெல்லாமே போட்டு அம்மியில் ஒன்றா ரெண்டாக அரைக்கணுங்க. அரைச்சி பப்பாளி காயை வேக வச்ச இல்லைங்களா, அந்த தண்ணியை இருத்து நான் இப்போ அஞ்சரைப்பட்டியில் உள்ள பொருள்களையெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொருள்களையெல்லாம் இடித்தாலும் பரவாயில்லை, சதைச்சி அந்த பப்பாளி வேக வைத்த தண்ணீரின் உள்ளில் போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிடம் வரை சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணியை வத்தடிக்கணுங்க. வத்தடித்து அதில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வேகும் போதே போட்டுருங்க. கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டுருங்க. இந்த சூப்பை டெய்லியும் குடிச்சிக்கிட்டு வாங்க. 48 நாள் குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்கள் முக சுருக்கம், முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், முகத்தில் ஏற்படக்கூடிய கண்களிலும் நெற்றிகளிலும் புள்ளியாயிட்டு அந்த மாதிரி உள்ளது. பின்ன சூடு குரு அப்படின்னு இப்போ அக்கினி தானே வெயில் காலம், அதனால் அந்த சூடு குரு கொப்பளமாக வர்றது எல்லாமே நல்லா குணமாகுங்க. இந்த சூப்பு, அதாவது பப்பாளி காய் வேக வைத்த தண்ணீரில் எப்படி சூப்பு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதன் பயன்களை நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, காலை எழுந்தவுடன் நைட்டே வச்சுருங்க ப்ரிப்பேர் பண்ணி. காலை எழுந்தவுடன் ஒரு டம்ளர், அதே மாதிரி அந்த சூப்பு சாயங்காலம் கூடி நம்ம 5 மணிலிருந்து 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே குடிக்கலாம். காலை மாலை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் காலையில் குடிக்கலாங்க, வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அதாவது அது குடிக்கும்போது மலம் விலக்கியாகவும் பயன்படுகிறது. மலம் போகாது இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு கூட மலச்சிக்கல் பிரச்சனை வராது. பைல்ஸ் நோயை கட்டுப்படுத்தும். முகம் பளபளப்பாக இருக்கும். தோல் சுருக்கம் நீங்கும். சரிங்களா. நம் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும். கெட்ட அணுக்களை வெளியேற்றும். அந்த மாதிரி பப்பாளி காயை நல்லா வேக வைத்து நீரை எடுத்து என்னென்னலாம் போட்டு எப்படியெல்லாம் பண்ணி சூப் உண்டாக்கி 48 நாள் குடித்து வரும்போது ஒரு மண்டலம் உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குணமாகுங்க. இது ரிசல்ட்டு டெஸ்டிமோனி நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இவ்வளவு ஊக்கமாக அதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா. நீங்களும் உங்கள் வீடுகளில் பப்பாளி மரக்கன்று வைத்து அதை பப்பாளி இலை, பப்பாளி பூ, பப்பாளி காய், இதெல்லாம் பப்பாளி பழம், அன்னைக்கு 300 வீடியோவில் பழங்கள் அது நன்மைகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி சொல்கிறது பப்பாளி காயின் குணங்களும் அதோட என்னென்ன பிரச்சனையெல்லாம் குணமாகிறத பற்றியும் சொல்கிறேன். சரிங்களா. அப்போது நம்ம இந்த பப்பாளி காய் விலையில்லாத காய்ங்க. ஒரு சின்ன ஒரு கன்று நட்டு வச்சிங்கன்னா 5-6 மாதத்தில் நல்ல காய், நல்லா கொலையா பப்பாளி. இப்போ தான் நிறைய ஒட்டு பப்பாளி இருக்குது. சரிங்களா. மரம் வளர்த்தி எல்லாமே குட்டையாக
காய்க்கக்கூடிய மரங்களும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கன்று 2 கன்று வச்சுட்டிங்கன்னா தயவு செஞ்சு என்ன வைக்கிறீங்களோ ஏது வைக்கலோ வீட்டில் ஒரு பப்பாளி மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு முருங்கை மரம். பப்பாளி மரமும் முருங்கை மரமும் நம்ம வீட்டுக்கு பின்புறம் தாங்க வைக்கணும். அது வாஸ்துப்படி பின்புறம் தான் வைக்கணும். அப்போது தினமும் பப்பாளி நமக்கும் கிடைக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கை சூப்பு போடலாம். அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி பப்பாளி காய் நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துது. கொலஸ்ட்ரால், ஃபேட்டி இதெல்லாமே குணமாகுதுங்க. நீங்கள் இந்த பப்பாளிக்காய் சூப்பு செய்வது எப்படி அப்படிங்கிறது ஒரு முறை 2 முறை இதை வீடியோவை பார்த்து தெரிஞ்சு நீங்களும் தினந்தோறும் இந்த பப்பாளிக்காய் சூப்பு குடித்து வரும்போது கண் பார்வை, முடி உதிர்தல், கூந்தல் நல்லா வளருங்க. சரியா? இயற்கையான கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இருக்கிறதுலையே பப்பாளி மிகச்சிறந்த ஒரு அருமருந்தான சொல்லப்படுதுங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி உறவுகளே.